பூசிமலை குப்பம் ஊராட்சி திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஆரணி வட்டாரத்தில் அமைந்திருக்கு. ஆரணிக்கு அருகாமையில அடர்ந்த வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ள இந்த ஊராட்சி இயற்கை சூழலாலையும் வரலாற்று சுவடுகளாலையும் தனித்துவமா இருக்கு. பூசிவன மாளிகை அல்லது பொதுவா அழைக்கப்படும் பிரெஞ்சு கோட்டை அல்லது கண்ணாடி மாளிகை காரணமா இந்த இடமானது பிரபலமா அறியப்படுது. 170 ஆண்டுகளுக்கும் மேல பழமை வாய்ந்த இந்த மாளிகை தற்போது இடிந்து விழும் நிலையில இருக்கு. அடர்ந்த வனப்பகுதிக்கு நடுவே அமைந்துள்ள இந்த மாளிகை சுற்றுலா மற்றும் பாரம்பரியதனமா உருவாக்கப்படும் வாய்ப்புகள் கொண்டிருந்தாலும் ஆனா பராமரிப்பு இல்லாத காரணத்தினால சமூக விரோத செயல்களுக்காக இந்த இடமானது மாறியிருக்கு. இந்த மாளிகையானது 1850ஆம் ஆண்டுக்கு பிறகு ஆரணி ஜாகிரின் 10வது அரசரான ஸ்ரீனிவாசராவ் சாஹிப் அவர்களால கட்டப்பட்டிருக்கு. இந்த மாளிகையின் கட்டிட கலைஞரா வில்லியம் போக்சன் செயல்பட்டிருக்காரு. இவர் தான் மெட்ராஸ் பிரசிடென்சில பல கட்டிடங்களை கட்டவர். குறிப்பா ஸ்பென்சர் பிளாசா போன்ற புகழ்பெற்ற கட்டிடங்களை இவர் வடிவமைத்திருக்காரு. இந்த மாளிகை ஒரு பிரெஞ்சு பெண்ணுக்காக கட்டப்படுது அப்படின்னு உள்ளூர்வாசிகள் சொல்றாங்க. ஆனா வரலாற்று ஆய்வாளர்கள் போன்றவர்கள் இதை மறக்கிறாங்க. இது பொதுவா பிரிட்டிஷ் இளவரசர்கள் ஓய்வெடுக்கும் இடமா தான் அந்த காலத்துல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாளிகை அரசு பாதுகாப்பு சுற்றுலா தலமா மாற்ற வேண்டும் அப்படின்னு இப்ப வர மக்கள் கோரிக்கை வைத்திருக்காங்க. பூசிமலை குப்பம் கிராமத்தில் இருக்கும் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலும் ரொம்பவே பிரபலமானது. இந்த பூசிமலை குப்பம் அப்படின்ற பெயர் தமிழ் சொற்களில் இருந்து உருவானதா கருதப்படுது. பூசிமலை அப்படின்றது இங்க அமைந்திருக்கும் ஒரு மலையினுடைய பெயர். குப்பம் அப்படின்றது மக்கள் குடியிருக்கும் இடம் அப்படின்னு சொல்லப்படுது. இதை சேர்த்துதான் பூசிமலை குப்பம், அதாவது பூசிமலை அருகே அமைந்துள்ள குடியிருப்பு அல்லது பூசிமலை வனப்பகுதியை ஒட்டி உள்ள ஊர் அப்படின்றது தான் பூசிமலை குப்பம் அப்படின்ற பெயரின் பொருள் அப்படின்னு கருதப்படுது.